ஹாய், வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பயாலஜி சீரியஸ் போல எடுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்னா என்ன, செல் டிவிஷன், இதை பற்றின எல்லா பேசிக்ஸும் பற்றி ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சீரியஸ் போல பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியோட ப்ரிலிம்ஸ் சிலபஸ்லையாக இருக்கலாம், இல்லை யூபிஎஸ்சியோட பயாலஜியோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ஒரு விஷயங்களா இருக்கலாம். இல்லைனா நம்ம யூபிஎஸ்சியோட ஆப்ஷனல் ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல் பேப்பர் 1ல என்ன இருக்கு, சைட்டோஜெனட்டிக்ஸ் என்ற டாபிக்ல இதெல்லாம் வந்து உங்களுக்கு உள்ள வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம செல்லை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் செல் டிவிஷன் பற்றின இன்ட்ரோவும் பார்ப்போம் இதில். ஓகேவா? ரைட். இப்போ இதில் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை ஸ்கிப் பண்ணி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி மெயின்ஸ் குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி பற்றி ஏதாவது சம்திங் செல் டிவிஷனை பற்றி ஏதாவது டாபிக் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து எங்க ஆன்சர் எழுத முடியாது. ஓகேவா? ஸோ இந்த இதில் வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, நமக்கு தெரியும் ஆக்சுவலா செல்லு தான் நம்ம பாடி கன்சிஸ்ட் ஆஃப் என்ன, ஒரு செல்லு தான் நம்ம எல்லாம் ஜாயிண்டா என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒரு ஆர்கன் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஆகி காமிக்குது. ஓகேவா? அப்ப செல்லு தான் நம்மளோட பாடியில என்ன ஒரு பேசிக் ஆக்டிவிட்டி நம்ம பண்றது, ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி என்ன உங்களுக்கு தேவை, உங்களுக்கு செல் இஸ் த பேசிக் யூனிட். ஓகேவா? சரி, 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் அண்ட் ஈகாரியோட்டிக் செல்ஸ் சொல்லக்கூடிய 2 டைப் இருக்கு. இதுல காரியோனா நியூக்ளியஸ் நடக்கும். உங்களுக்கு காரியோனா நியூக்ளியஸ், ப்ரோனா முன்னாடி. அப்போ ஒரு நியூக்ளியஸ் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆர்கானிசம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னென்ன பாருங்க, ப்ளூ கிரீன் ஆல்கே எக்ஸாம்பிள், ஸ்பைரல் பாக்டீரியா, இது போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் 2 எழுதியிருக்கேன். செகண்ட், யூகரேட்னா என்ன, உங்களுக்கு நல்லா செல் மெம்பரி நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஓகே, செல் மெம்பரி டெவலப் ஆயிருக்கு, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் டெவலப் ஆயிருக்கு. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ஓகேவா? ரைட். இப்போ இந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இந்த செல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் இருக்கு. இந்த செல் ஆர்கனல்ஸ் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இது உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல தான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரைபோசோம் ப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த ரைபோசோம் ப்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏல ஒரு ஸ்பெசிபிக் கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பெசிபிக் கோடை எம்ஆர்என் என்ன பண்ணணும், ரீட் பண்ணிட்டு வெளில எடுத்துட்டு வரும். ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலர் செக்மெண்ட்டை ரீட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு பேர் யார் எடுத்து வரோம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்என் எடுத்துட்டு வரும். இந்த எம்ஆர்என் என்ன பண்ணுன்னா அந்த எம்ஆர்என் எடுத்துட்டு வர கோடை உங்களுக்கு ரீட் பண்ணணும். அந்த ரீட் பண்ற வேலையை யார் பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம். ஸோ ரீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ரோட்டீன் தான் நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைபோசோம்ஸ்ல உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என் எடுத்துட்டு வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை யார் ரீட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ரைபோசோம் ரீட் பண்ணும். ஓகேவா? சரி, ரைட். இது உங்களுக்கு ஒட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பாருங்க எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம்னு சொல்லி ஒன்று இருக்கு பாருங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம்ல உங்களுக்கு ரைபோசோம்ஸ் இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க, இருந்துச்சுன்னா அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் தான் எதுக்கு யூஸ் ஆகுது, உங்களுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைபோசோம்ஸ் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இருக்கும். அது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிபிட் ஃபார்மேஷனா இருக்கலாம், ஸ்டீராய்டு அண்ட் கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனா இருக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், மைக்ரோ டியூபிள்ஸ் வந்து உள்ள இருக்கும். இந்த மைக்ரோ டியூபிள்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரசெல்லுலார் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், உங்களுக்கு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஏதாவது மைக்ரோ டியூபிள்ஸ் மூலியமா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். பிளஸ் இது எதுக்கு யூஸ் ஆகும், மைக்ரோ டியூபிள்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஓகேவா? இங்க தான் என்ன ஆகும், உங்களுக்கு தேவையான எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்கும். ஏடிபி மாலிக்யூல் ப்ரொடியூஸ் இங்க தான் ஆகும். ஓகேவா? ரைட். உங்களுக்கு லைசோசோம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். உங்களுக்கு என்ன ஒரு செல் வந்து உங்களுக்கு டெட் ஆகுதுன்னு வச்சுன்னா அந்த செல் ஒரு டெட் ஆகக்கூடிய செல்ஸை டைஜஸ்ட் பண்றது யார் வேலை தான் பார்ப்பா, லைசோசோம் தான் பார்க்கும். ஓகேவா? ரீசைக்கிள்ஸ் இட்ஸ் ஓன் டேமேஜ் ஆர்கனல்ஸ். ஸோ டேமேஜ் ஆன ஆர்கனல்ஸ் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு டைஜஸ்ட் பண்றது யார் வேலை தான் பார்ப்பா, லைசோசோம் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? தென் கோல்கி apparatus. இந்த கோல்கி apparatus என்ன பண்ணலாம், நீங்க பாருங்க எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம்ல உங்களுக்கு என்ன இருக்கு, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம்ல உங்களுக்கு ரைபோசோம்ஸ் உட்கார்ந்து இருக்கு. இந்த இதுதான் என்ன ஆகும், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் தான் உங்களுக்கு இது புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த புரோட்டீன் கிரியேட் ஆன புரோட்டீனை பேக்கேஜ் பண்ணி கரெக்டான பிளேஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ற வேலையை யார் பார்ப்பா, இங்க கோல்கி apparatus பார்ப்பாங்க. சரியா? பேக்கேஜிங் அண்ட் சார்ட்டிங் ஆஃப் புரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட், சென்ட்ரியோல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த எப்படி செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகுன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ரைட். இதான் உங்களுக்கு
ஒரு செல்லை பற்றின உள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸோட சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் இதான். இப்போ நீங்கள் செல் சைக்கிள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல் வந்து டிவைட் ஆகணும். ஓகேவா? செல் டிவிஷன் 2 டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ், இன்னொன்று மியாசிஸ்னு ஒன்று இருக்கு. சரி, மைட்டோசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ்ன்றதை நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்லுவாங்க. ஒரு செல்லோட எக்ஸாக்ட் காப்பி வந்து என்ன ஆகுனா ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இது மைட்டோசிஸ். மியாசிஸ் இருக்கு. மியாசிஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மியாசிஸ் எங்கே நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக மைட்டோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே நடக்கும். மைட்டோசிஸ் எங்கே நடக்கும்னா டிப்ளாய்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே நடக்கும். மியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய செல்லில் மட்டும்தான் நடக்கும். இப்போ டிப்ளாய்ட் ஸ்டேட்டில் என்ன செல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் செல்ஸ், பாடி செல்ஸில் இருக்கு. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து சொமேட்டிக் செல்ஸ் சொல்லுவாங்க. சொமேட்டிக்னா பாடின்னு அர்த்தம். இந்த பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸும் என்ன நடக்கும்? உங்களுக்கு மைட்டோசிஸ் தான் நடக்கும், எக்ஸப்ட் கேமெட். அதுதான் என்னதுல இருக்கும்? கேமெட் செல்ஸ்ன்றது என்ன? உங்களுக்கு ஸ்பெர்ம், இன்னொன்று என்ன? ஓவரியில் இருக்கக்கூடிய செல்ஸ். ஸோ ஒரு oocyte இருக்கு அப்படின்னா அது எதில் தான் இருக்கும்? உங்களுக்கு ஹாப்ளாய்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஃபார் எய்தர் இன் எக்ஸாக இருக்கும், இல்லைனா பேராகவே இருக்காது. பேர் கண்டிஷனில் குரோமோசோம்ஸ் இருக்காது. சி மைட்டோசிஸில் இப்போ டிப்ளாய்ட் ஸ்டேட் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த டிப்ளாய்ட் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா சி குரோமோசோம்ஸ் பேராக இருக்கும். இது வந்து மைட்டோசிஸில். ஸோ அப்போ டிப்ளாய்ட் ஸ்டேட் அப்படின்னா என்ன? உங்களுக்கு குரோமோசோமல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்னவா இருக்குன்னா பேர்டு ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? அதான் நம்ம பார்த்துப்போம் 23 பேர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். 23 பேர்ஸ். ஸோ இங்கே தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைட்டோசிஸ் நடக்கும். மியாசிஸில் இப்போ என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது எக்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன், இது எக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் எக்ஸ் குரோமோசோம் ஆர் ஒய் குரோமோசோம். இது எக்ஸாக இருக்கும், இல்லை எய்தர் ஒய்யாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்பெர்ம் எடுக்கிறோம். ஓகேவா? அந்த ஸ்பெர்ம் வந்து எய்தர் ஹேவ் எக்ஸ் குரோமோசோமாக இருக்கலாம், இல்லைனா ஒய் குரோமோசோமாக இருக்கலாம். அப்போ ஒரு ஸ்பெர்ம் எக்ஸாக இருக்கணும், இல்லை இன்னொரு ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யாக இருக்கும். ஓகேவா? அதே போல தான். ஸோ ஓவரியில் உங்களுக்கு தெரியும் அது வந்து வெறும் எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ உங்களை நல்லா பார்த்துக்குங்க. மைட்டோசிஸ் எங்கே தான் நடக்குன்னு பார்த்தோம்? மைட்டோசிஸ் டிப்ளாய்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய செல்ஸில் மட்டும் தான் நடக்கும்னு பார்த்தோம். டிப்ளாய்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே பாடி செல்ஸ் எல்லாமே டிப்ளாய்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அங்கே மட்டும் தான் நடக்கும் உங்களுக்கு மைட்டோசிஸ் நடக்கும். டிப்ளாய்ட் மீன்ஸ் என்னன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேர்டு கண்டிஷனில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன? உங்களுக்கு டிப்ளாய்ட் ஸ்டேட்னு சொல்கிறோம். மியாசிஸ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்ஸில் மட்டும் தான் இருக்கும். ஹாப்ளாய்ட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்னவா இருக்கும்? உங்களுக்கு பேர்டாக இருக்காது, சிங்கிளாக இருக்கும். ஓகேவா? மியாசிஸ் வந்து கேமெட்ஸில் நடக்கும், எதர் இன் ஸ்பெர்ம் ஆர் இன் ஓவரி. ஓகேவா? ஸோ இதான் மைட்டோசிஸ் மியாசிஸோட பேசிக் இது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம்னா நம்ம மைட்டோசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி செல் சைக்கிளில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். செல் சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு விதமான சைக்கிள், ஒரு செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று இன்டர்ஃபேஸ், அனதர் ஒன் இஸ் எம் ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்ன? ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த செல் டிவிஷனில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கே தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் தான் இன்னும் இருக்கும், செல் இருக்கும். ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. G1 ஃபேஸ், G0 ஃபேஸ், எஸ் ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? இந்த G1 ஃபேஸில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் செல் டிவிஷன் நடக்கணும்? உங்களுக்கு மைட்டோசிஸ்ன்றது என்ன? எக்ஸாக்ட் பேரண்ட்டை போல எக்ஸாக்ட் டாட்டர் செல்ஸ் ரெண்டு கிரியேட் பண்ணுறதுக்கு தான் என்ன உங்களுக்கு மைட்டோசிஸ் நடக்கணும். ஸோ அப்போ ஆர்கனல்ஸ்லாம் என்ன உங்களுக்கு டூப்ளிகேஷன் ஆகணும்ல. ஸோ ஆர்கனல் டூப்ளிகேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இங்கே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடந்துட்டு இருக்கும் G1 ஃபேஸில் செல்லு க்ரோவும் ஆகும். சரியா? சரி, எந்த செல்லாம் க்ரோ ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு முடியாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னா அந்த செல்லாம் எங்கே போய்டும் வந்து பார்த்தீங்கன்னா G0 ஃபேஸுக்கு போயிடும். சரி, G0 ஃபேஸில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய இதுவாக இருக்கலாம், செல்ஸாக இருக்கலாம், நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன உங்களுக்கு G0 ஃபேஸில் போயிடுச்சு. சரி, அப்போ ஒரு
ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பாடி வந்து என்ன ஆகுது உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே க்ரோ ஆகிட்டே இருக்கு. க்ரோ ஆகும்பொழுது சி ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இது செல் டிவிஷனை என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு க்ரோ ஆகுமே தவிர இது செல் டிவிஷனே நடக்காது இந்த இடத்துல. அப்போ ஹார்ட்ல அப்போ அதே போல் பிரெயினில் நியூரான்ஸ் என்ன ஆகாது உங்களுக்கு டிவைட் ஆகாது. சரியா? ரைட். அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செல் டிவிஷனே ஆகாமல் இருக்கிறதுனால தான் ஹார்ட்ல என்ன ஆகுது உங்களுக்கு கேன்சர்ஸ் வந்து அட்டாக் ஆகாது. அப்போ பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் நியூரான்ஸ்ல என்ன ஆகாது உங்களுக்கு கேன்சர் வராது. அப்போ பிரெயினில் டியூமர் வருமே நீங்கள் கேட்கலாம். டியூமர் எதனால வரலன்னு பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ்னால வரல, உங்களுக்கு நியூரல் சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளையல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளையல் செல்ஸ் இருக்கு. ஆஸ்ட்ரோசைட்ஸ் இருக்கு, ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த ஆஸ்ட்ரோசைட்ஸ் ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூரான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு நியூரான்ஸை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு டேமேஜ் ஆகாம சப்போர்ட்டிங்காக என்ன இருக்கும் இந்த ஆஸ்ட்ரோசைட்ஸ் ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுட்டோம். உங்களுக்கு ஜீனாட் ஃபேஸ் என்டர் ஆகக்கூடிய செல்ஸ் எங்கெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அண்ட் பிரெயின். ஓகேவா? பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அண்ட் ஹார்ட் செல்ஸ் எல்லாமே என்ன உங்களுக்கு ஜீனாட் ஃபேஸுக்கு போயிடும். ஜீனாட் ஃபேஸ்க்கு ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அது என்ன ஆகாது உங்களுக்கு செல் டிவைட் ஆகாது. சரி, தென் எஸ் ஃபேஸ். இந்த எஸ் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் நடக்கும். உங்களுக்கு குரோமோசோம்ஸ் நம்பர் அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. இப்போ 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு அப்படின்னா 23 பேர் ஆஃப் குரோமோசோம் 46 குரோமோசோம்ஸா இருக்கும். பட் ஆனால் உள்ள என்ன நடக்கும் டிஎன்ஏ டூப்ளிகேஷன்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2C அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இது மாதிரி மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கலாம் உங்களுக்கு குரோமோசோம்ஸ் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வச்சுக்கலாம். குரோமோசோம் மெட்டீரியல் 2C அப்படின்னா இந்த எஸ் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா 4C மாறும். ஒரு இதை மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஸோ குரோமோசோம்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. உங்களுக்கு என்ன டூப்ளிகேட் ஆயிருக்கு டிஎன்ஏ மட்டும்தான் என்ன ஆகும் உங்களுக்கு இங்கே டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரியல் டூப்ளிகேஷன்ஸ் இங்கே தான் நடக்கும். ஓகேவா? தென் ஹிஸ்டோன் டூப்ளிகேட் ஆகலாம். உங்களுக்கு சென்ட்ரோசோம்ஸ் வந்து டூப்ளிகேஷன் இதெல்லாம் எங்கே தான் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு எஸ் ஃபேஸ் தான் நடக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா தென் G2 ஃபேஸ்க்கு வந்து செல் என்ன ஆகும் மூவ் ஆகும். இந்த G2 ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இன்டெகிரிட்டி செக். உங்களுக்கு செல்லில் இருக்கக்கூடிய இப்போ டிஎன்ஏலாம் இருக்குல்ல, டிஎன்ஏ வந்து டூப்ளிகேஷன் ஆச்சு இல்லை, இந்த டூப்ளிகேஷன் ஆன டிஎன்ஏல ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய செக்லாம் எங்கே நடக்கும் உங்களுக்கு G2 ஃபேஸில் நடக்கும். இங்கே வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகிறது எந்த இடத்துல மட்டும் தான் நடக்கும் உங்களுக்கு எஸ் ஃபேஸ் தான் நடக்கும். ஓகேவா? இங்கே G2 ஃபேஸ்க்கு என்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டிஎன்ஏ டூப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகிடும். டிஎன்ஏ டூப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் மட்டும் நடந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? ரைட். ஓகே. G2 ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே என்டர் ஆகும் எம் ஃபேஸுக்கு என்டர் ஆகும். ஸோ எம் ஃபேஸ் இஸ் நத்திங் பட் மைட்டாசிஸ். ஸோ மைட்டாசிஸில் நம்ம மைட்டாசிஸ்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்குவோம். மைட்டாசிஸ்ல 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து காரியோகைனசிஸ், ஒன்று சைட்டோகைனசிஸ். காரியோனா உங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்கும், கைனசிஸ்னா டிவிஷன். அப்போ நியூக்ளியஸ் 2 டிவைட் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன உங்களுக்கு காரியோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் அப்படின்னா சைட்டோனா செல்லு, அப்போ செல் டிவிஷன் ஆகிறதுக்கு பேர் தான் உங்களுக்கு என்ன செல் 2 டிவைட் ஆகிறதுக்கு பேர் தான் சைட்டோகைனசிஸ். ஓகேவா? இப்போ காரியோகைனசிஸ் நம்ம பார்க்கலாம். காரியோகைனசிஸ்ல மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த 4 ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த ப்ரோஃபேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குரோமோசோம்ஸ் வந்து எப்படி வந்து உங்களுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும் பார்த்துக்கணும். சி இப்போ குரோமாட்டின் வந்து லூஸ்லி த்ரெட் போல இருக்கும். உங்களுக்கு செல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த குரோமோசோம்ஸ் இது போல ஒரு ஷேப் எப்போ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் அப்போ தான் இது மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகும். அப்போ த்ரெட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த குரோமாட்டின் கண்டென்ஸ் ஆனா உங்களுக்கு என்ன உங்களுக்கு குரோமோசோம். இப்போ இந்த த்ரெட் மாதிரி இருக்க உங்களுக்கு குரோமாட்டின் கண்டென்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு எது யூஸ் ஆகும் இது மாதிரி டைட்டாக ஒரு நூலை வந்து ஒரு நூல் கண்டு போல சுத்துற போல உங்களுக்கு சுத்துற மாதிரி குரோமாட்டின் சுத்தணும் அப்படின்னா டைட்டாக உங்களுக்கு கண்டென்ஸ் ஆகணும் அப்படின்னா ஹிஸ்டோன் சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் தேவை. அப்போ ஹிஸ்டோன்ற ப்ரோட்டீன் தான் அந்த குரோமாட்டினை திக்கா என்ன பண்ண உங்களுக்கு டைட்டன்டு ஃபார்ம் கண்டென்ஸ் ஆகிற ஃபார்ம்ல உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஹிஸ்டோன் சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் தேவைப்படுது. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் இந்த ஒரு குரோமாட்டின் உள்ளதான் உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏட ஒரு செக்மெண்ட் தான் உங்களுக்கு என்ன ஜீன். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ப்ரோஃபேஸ் பார்க்கலாம்.
சி இந்த ப்ரொஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் செல் டிவிஷனில் ஒன்ஸ் G2 ஃபேஸ் ஒரு செல்லு வந்து செல் ஸ்டேஜ் போய் முடிக்குது அப்படின்னா எல்லா ஆர்கனல்ஸும் என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு டூப்ளிகேட் ஆயிருக்கும். ஓகேவா? தேவையான ஆர்கனல்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கும் டூப்ளிகேட் ஆயிருக்கும். இப்போ இதில் பாருங்க சென்ட்ரியோல்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்போசிட் போல்ஸுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு மூவ் ஆகும். சென்ட்ரியோல்ஸ் என்ன ஆகுது ஆப்போசிட் போல்ஸுக்கு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் வந்து என்ன ஆகும் ஆரம்பிக்கும் உங்களுக்கு கண்டென்சேஷன் நடக்கும். இப்போ நம்ம சொன்னோம்ல குரோமாட்டின் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த குரோமாட்டின் மாதிரி இருக்கிறது உங்களுக்கு கண்டென்ஸ் ஆகி உங்களுக்கு எதில் கிடைக்கும் ப்ரொஃபேஸில் வந்து குரோமோசோம் போல இப்படி மாறும். இது போல ரெண்டு சிஸ்டர் குரோமாட்டிட் இருக்க போல என்ன ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். நடுவில் இருக்கிறது சென்ட்ரோமியர். ஓகேவா? ரைட். இதில் ப்ரொஃபேஸில் இன்னொரு இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் என்வலப் என்ன ஆகும் டிஸப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரொஃபேஸ். ப்ரொஃபேஸில் என்ன ஆகுது சென்ட்ரியோல்ஸ் வந்து ஆப்போசிட் போல்ஸுக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் என்வலப் ஸ்லோலி டிஸப்பியர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு குரோமாட்டின் த்ரெட் என்ன ஆகும் உங்களுக்கு கண்டென்ஸ் ஆகி குரோமோசோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் பேர்டு போல உங்களுக்கு என்ன ஆகும் 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருக்க போல உங்களுக்கு குரோமோசோம் ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் இஸ் நத்திங் பட் குரோமோசோம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு சென்டர் ஆஃப் த செல்லில் உங்களுக்கு என்ன ஆகும் அரேஞ்ச் ஆகும். இந்த சென்டர் ஆஃப் செல்லில் வந்து குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காங்கிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் செல்லோட சென்டரில் வந்து இது மாதிரி உங்களுக்கு குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரியோல்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வரும். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு என்ன இருக்கும் குரோமோசோம்ல உங்களுக்கு சென்டர்ல சென்ட்ரோமியர் இருக்கும். ஓகேவா? இந்த சென்ட்ரோமியர்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனட்டோகோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ப்ரோட்டீன் இருக்கும். இந்த கைனட்டோகோர் ப்ரோட்டீன்ல போயிட்டு கரெக்டாக என்ன ஆகும் உங்களுக்கு இந்த மைக்ரோ டிபியூல்ஸ் வந்து போயிட்டு அட்டாச் ஆகும். ஓகேவா? இதுதான் மெட்டாஃபேஸ்ல என்ன நடக்கும் பாருங்க. சென்ட்ரியோல்ஸ்ல இருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வரப்போறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த குரோமோசோம்ஸ் வந்து சென்டர் ஆஃப் த செல்ல வந்து இது மாதிரி அரேஞ்ச் ஆகும். இது மாதிரி அரேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் என்ன காங்கிரஷன் சொல்லுவாங்க. இப்படி அரேஞ்ச் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் சென்ட்ரியோல்ஸ் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு மைக்ரோ டிபியூல்ஸ் வந்து வெளியில வரும். சரியா? உங்களுக்கு த்ரெட் மாதிரி வெளில வரும். த்ரெட் மாதிரி வெளில வந்த மைக்ரோ டிபியூல்ஸ் உங்களுக்கு குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் இதில் போயிட்டு என்ன ஆகும் உங்களுக்கு சென்ட்ரோமியர்ல கரெக்டாக சென்ட்ரோமியர்ல இருக்க சென்ட்ரோமியர் ஓரத்தில் என்ன இருக்கும் உங்களுக்கு இங்கே கைனட்டோகோர் சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். கரெக்டாக இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கரெக்டாக இந்த கைனட்டோகோரில் போயிட்டு சென்ட்ரோமியர்ல இருக்கக்கூடிய கைனட்டோகோர் பொசிஷன்ல போயிட்டு என்ன ஆகும் உங்களுக்கு அட்டாச் ஆகும். ஓகேவா? இதுதான் மெட்டாஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை உங்களுக்கு பாருங்க இருக்குல்ல குரோமோசோம்ஸ் 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு சென்ட்ரோமியர்ல பாருங்க இந்த இடத்துல இருக்கிறது பேர் என்ன உங்களுக்கு இந்த ஏரியால என்ன கைனட்டோகோர் இருக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அனாஃபேஸ் அப்படின்னா அனானா உங்களுக்கு முன்னாடி எண்ட் ஃபேஸுக்கு முன்னாடி நடக்கும். அதனால தான் அனாஃபேஸ் அப்படின்னு நடக்கும். ஓகேவா? சரி, அனாஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ டிபியூல்ஸ் வந்து டிஃபரன்ஷியல் கான்ட்ராக்ஷன் மூலியமா என்ன நடக்கும் உங்களுக்கு வந்து குரோமோசோம்ஸை பிடிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க இப்படி இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் மைக்ரோ டிபியூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர்ல இருக்கக்கூடிய கைனட்டோகோர்ல அட்டாச் ஆயிருக்கு. அனாஃபேஸ்ல இந்த மைக்ரோ டிபியூல்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் டிஃபரன்ஷியல் கான்ட்ராக்ஷன்ஸ் மூலியமா என்ன ஆகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த 2ஆ டிவைட் ஆயிடும். பாருங்க சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் என்ன ஆகும் உங்களுக்கு பிரிஞ்சு போகுது. ஓகே, மைக்ரோ டிபியூல்ஸ் என்ன பண்ணும் உங்களுக்கு அப்படியே பிடிச்சி இழுக்குது. உங்களுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஆகும் பிடிச்சி இழுத்த உடனே என்ன ஆகும் உங்களுக்கு இங்க 23 உங்களுக்கு குரோமோசோம் இங்க 23 பேஸ் இங்க 23 பேஸ்ன்னு போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க டீலோஃபேஸ். ஸோ நல்லா பாருங்க இதுல என்ன நடக்கும் பாருங்க. அனாஃபேஸ்ல உங்களுக்கு செல்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன சென்ட்ரியோல்ஸ்ல இருந்து வந்த உங்களுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு எதை பிடிச்சி இழுக்குது உங்களுக்கு குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கைனட்டோகோர் பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு சென்ட்ரோமியர் பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு என்ன நடக்கு உங்களுக்கு குரோமோசோம்ஸை பிடிச்சி இழுக்குது. சரியா? பிடிச்சி இழுக்கும் போது இது மாதிரி குரோமோசோம்ஸ் வந்து செப்பரேட் ஆயிடும். ஸோ டீலோஃபேஸ் டீலோனா எண்டு. ஓகேவா? டீலோஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே மூவ் ஆயிருக்கும். இல்லை 2 செல்ஸ் வந்து செல்லுக்கு தேவையான எல்லா விதமான ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும் கிரியேட் ஆயிருக்கும். இந்த டீலோஃபேஸ்ல என்ன நடக்கும்னா உங்களுக்கு
ஆர்கனல்ஸ் எல்லாமே ரீஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரி, ஓகே. எல்லா உங்களுக்கு எல்லா ஆர்கனல்ஸ் டிஸப்பியர் ஆயிருச்சுல, எல்லா டிஸப்பியர் ஆன ஆர்கனல்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ரீஅப்பியர் ஆகும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் வந்து உங்களுக்கு கடைசியாக ஆகக்கூடிய நியூக்ளியர் என்வலப் தான் கடைசியாக வந்து என்ன நடக்கும், உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? மைட்டோட்டிக் ஸ்பிண்டில்ஸ் எல்லாமே என்ன நடக்கும், உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி இருந்து அவுட்டர் டு இன்வர்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் திஸ் சைட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிபிட்டல் டைரக்ஷனில் உங்களுக்கு என்ன நடக்கும், ஒரு ஃபரோ கிரியேட் ஆகும். இந்த ஃபரோ என்ன பண்ணணும்னா 2 செல்லாக டிவைட் ஆகிடும். ஸோ இப்போ 2 செல்லாக டிவைட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், கரெக்டாக ஒரு பேரண்ட் செல்ல இருந்து எக்ஸாக்ட் காப்பி எப்படி கிரியேட் ஆனால் எப்படி இருக்குமோ அது போல் 2 டாட்டர் செல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் மைட்டோசிஸ். தேங்க்யூ.